வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிவஞானம் ஸ்ரீதரனை பதவியிலிருந்து விலக பணிப்புரை. தர்ம சக்கரமா அசோக சக்கரமா என்பது குறித்து நாடாளுமன்றில் எழுந்த சர்ச்சை. கடல் சீற்றத்துக்கு மத்தியில் இலங்கை எல்லைக்குள் நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்கள். பாடசாலை அதிபரின் இடமாற்றத்திற்கு எதிராக வெடித்தது போராட்டம். தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு நம்ப முடியாது, சுரேஷ் காட்டம். போதைப்பொருள் கடத்தியவருக்கு விதிக்கப்பட்டது ஆயுள் தண்டனை. இறுதிச் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசேட வீட்டு திட்டம். வீடொன்றில் இருந்து மாணவன் ஒருவர் சடலமாக மீட்பு. வடக்கை நோக்கி நகரும் காற்றழுத்தம் தீவிரமடையும் காற்றின் வேகம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அரசமைப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் 7ஆம் தேதியிட்டு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் பதிவு தபாலில் அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கும் சங்கடம், கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்துமாகையினால் மேற்படி பதவியிலிருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கும் கட்சிக்கு அறிவிக்குமாறும் சுமந்திரன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. புதிய கல்வி சீர்திருத்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள பௌத்த சமய பாட மொடியூலில் தர்ம சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இது ஒரு பாரிய பிழை எனவும் இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்த ஆவணங்களை ஆதாரத்துடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு இலச்சினையில் காணப்படும் தர்ம சக்கரம் இந்த மொடியூலில் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் வரலாறு பாடத்தை விருப்ப தெரிவு பாடமாக மாற்றியமை உள்ளிட்ட பல விடயங்களில் தமக்கு உடன்பாடு கிடையாது. இந்த விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குறித்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பது பௌத்த விவகார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இலச்சினை என பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மற்றொரு தர்ம சக்கர இலச்சினையும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற இலச்சினையை மொடியூலில் பயன்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் விளக்கமளித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை மடி படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உள்ளிட்ட கரையோரங்களில் உள்ள கடற்பகுதியில் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனை சாதனமாக பயன்படுத்தி இந்திய இழுவைமடி கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பிற்கு 1 கிலோமீட்டர் கரைக்கண்ணளவாக வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு வட்டுகாவல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எந்தவித பயமுமின்றி தொழில் செய்து வருகின்றன. முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய கடற்தொழிலாளர்கள் அழித்து செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்தவித முயற்சியையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சம்மாந்துறை கமோசது சபூர் வித்தியாலய அதிபரின் திடீர் இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பின்னர் சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் பாரிய முற்றுகை போராட்டமாக மாற்றமடைந்தது. குறித்த போராட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு வலய கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இன்றைய தினம் காலை சம்பூர் வித்தியாலயத்திற்கு முன்னால் ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் அதிபரின் இடமாற்றத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திறமையான நிர்வாகத்துடன் பாடசாலையை கல்வி மற்றும் ஒழுக்க ரீதியாக முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் சென்ற அதிபரை முறையற்ற விதத்தில் இடமாற்றம் செய்து பாடசாலை சமூகத்துக்கு இழைக்கும் அநீதியாகும் என பெற்றோர்கள் விசனம் தெரிவித்தனர். தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும்
குறித்து அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான EPRLF-இன் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜயஹேர தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு இன்று வரை தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தளபதி. அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனவா? இல்லை. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று சொல்லப்படுபவை கூட இன்னும் செய்யப்படவில்லை. தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கடந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. அப்படியானேன் அந்த இடத்திற்கு என்ன வரப்போகின்றது? என்னத்தை கொண்டு அதை மாற்றீடு செய்ய போகின்றீர்கள்? அந்த இடத்தில் வரப்போவது சமஷ்டியா அல்லது வேறு விதமான அதிகார பகிர்வா? அதனை எவ்வாறு செய்ய போகின்றார்கள்? அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் ரில்வின் சில்வாவோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ கூட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இவர்களும் ஏனைய அரசுகளைப் போல் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகவே. அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமெனில் பல விடயங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். 83 கிராம் ஹெரோயின் வைத்திருந்ததற்காகவும் கடத்தியதற்காகவும் ஒரு பிரதிவாதிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க வழங்கியுள்ளார். கொழும்பு பொருள பகுதியில் 83.7 கிராம் ஹெரோயின் வைத்திருந்ததாகவும் கடத்தியதற்காகவும் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தொடுத்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். பிரதிவாதிக்கு முன் தண்டனை இருப்பதாகவும் அரசு தரப்பு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி பிரதிவாதிக்கு ஆயுள் தண்டனை விதித்தார். இறுதிச் யுத்தத்தில் இடம்பெயர்ந்து முகாம்களில் வசிக்கும் மக்களுக்காக 2500 வீடுகளை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை வழங்கும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு இறுதிப்போர் நிறைவடைந்த போதிலும் தற்போதும் இடம்பெயர்ந்த முகாம்களில் இன்னும் மக்கள் வசிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சுமார் 31,000 வீடுகளை அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருந்த நேரத்திலேயே இந்த பேரழிவு காரணமாக சுமார் 20,000 தொடக்கம் 25,000 வீடுகளை அமைக்க வேண்டியுள்ளது. இதேவேளை மலையக மக்களுக்கு வீடுகளை அமைக்க இந்திய நிதியுதவியில் இலங்கை அரசாங்கமும் இணைந்து முன்மொழிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். வீடொன்றில் இருந்து பாடசாலை மாணவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை சாய்ந்தமருது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கபூர் வீதி பகுதியைச் சேர்ந்த மாணவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு படுக்கைக்கு செல்வதாக கூறிவிட்டு அறைக்கு சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் இன்று காலை உயிர்மாய்ப்பு செய்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். 16 வயதுடைய குறித்த மாணவன் கடந்த 6 மாதங்களாக மன அழுத்தத்திற்குள்ளான நிலையில் அதற்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டமைக்கான காரணம் மற்றும் மாணவரின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மிக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11/1/2026 வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக 116 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அடுத்து வரும் 48 மணித்தியாலயங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் 72 மணித்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை. எனவே கனமழை வேகமான காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார்.